அனைவரும் ஆரோக்கியமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவினூடாக நோய்கள் தொடர்பாக நாம் அறிந்திருக்க வேண்டிய சில விடயங்கள் பற்றி ஆராய்வோம். மனிதர்களிடையே உள்ள நோய்களை தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என இரண்டாக வகைப்படுத்த முடியும். இதில் எமது கவனத்தை தொற்று நோய்களின் பால் செலுத்துவோம். ஏனெனில் இன்றைய காலச்சூழலில் தொற்று நோய்களின் தாக்கம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. மனித குலத்தின் ஆரோக்கிய வாழ்வுக்கு அச்சுறுத்தல் விடும் அனைத்து நோய்களும் பாதிக்கப்பட்டவரின் உடல் உள நலனை குன்றச் செய்வதாக அமைகின்றது. உடல் நலம் குறையுமாக இருந்தால் அதனை மருந்து மாத்திரைகள் மூலம் ஓரளவுக்கு ஈடு செய்ய முடியும். ஆனால் உளநலம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களது குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார், சமூகம் என அனைவரும் கொடுக்கும் அன்பும் ஆதரவும் அவர்கள் மீது காட்டும் அக்கறையுமே அவர்களை குறித்த நோயிலிருந்து மீளலச் செய்யும். இது இவ்வாறு இருக்க தொற்று நோய்கள் தொடர்பாக அனைவருக்கும் இருக்கும் அறியாமை காரணமாக ஓர் அச்சம் காணப்படுகின்றது. எந்த ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் அது தொற்றக்கூடிய காலம், தொற்றக்கூடிய வழிமுறைகள் என்பனவற்றை அறிந்து அவற்றை தவிர்ப்போமாக இருந்தால் வீணாக அச்சப்பட தேவையில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக பரவி வரும் தொழுநோய் தொடர்பாக நாம் அனைவரும் அறிந்திருப்பது அவசியமாகின்றது. ஏனெனில் இந்நோயை ஆரம்பத்தில் கண்டறிவோமாக இருந்தால் உரிய சிகிச்சைகளை பெற்று பாரிய பின்விளைவுகளை தவிர்த்து கொள்ள முடியும். அத்தோடு இந்நோயாளர்களை நாம் ஒதுக்க வேண்டியதில்லை. முதல் வாரம் சிகிச்சை பெற்றதுமே பிறருக்கு தொற்றுவது தவிர்க்கப்பட்டுவிடும். எனவே நம் குடும்ப மற்றும் சமூக உறுப்பினர்களான இந்நோயாளர்களை நாம் அனைவரும் அக்கறையுடனும் அன்போடும் சக மனிதர்களாக கவனிப்போமாக. முழுமையாக பார்த்தும் செவிமடுத்தமைக்கும் நன்றிகள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். நன்றி, வணக்கம்.